இப்ப 5வது குறட்பா என்னன்னு பார்த்துடலாமா? அருவும் உருவும் அருவுருவும் உடையான் உளன், அவன் அறிஞர்க்கு அறிவாம். அவ்வளவுதாங்க விஷயம். அறிஞர்க்கு அறிவாம் பெருமான். யாரு? உடையான். உடையான் அறிஞர்க்கு அறிவாம். அப்படிப்பட்ட அவன் அரு உரு அருவுருவாகவும் உளன். இதுதான் இந்த குறட்பா. குறட்பாவை பாருங்க. அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம், உருவும் உடையான் உளன். என்ன சொல்ல வருது? உடையான். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச சொல். உடையான் என்றால் அவன்தான் உடையவன், அவன் தலைவன், அவன் ஆண்டான். எதை உடையான்? எல்லா உயிர்களையும் அவன் உடையான். எதை உடையான்? எல்லா பொருட்களையும் உடையான். எல்லா உயிர்களும் அவனுக்கு அடிமை, எல்லா பொருட்களும் அவனுக்கு உடைமை. இப்படி எல்லா உயிர்களையும் அடிமையாகவும் எல்லா பொருட்களையும் தன்னுடைய உடைமையாகவும் கொண்டிருக்கக்கூடிய பெருமான். இப்படி இருக்கிற பெருமான் அறிஞர்களுக்கு, அறிஞர்னா மெய் உணர்வு பெற்ற ஞானிகளுக்கு, மெய்ஞானம் பெற்ற சிவஞானம் பெற்ற அந்த ஞானிகளுக்கு எப்படி இருக்கிறான்? அறிவாம் உருவுடையவனாய் இருக்கிறான். அறிவே வடிவான திருமேனி கொண்டவனாக காட்சி அளிக்கிறான். இப்படி காண இயலாத மற்றவர்களுக்காக, இந்த மெய்ஞானம் பெற்ற ஞானிகள் அல்லாதவர்களுக்காக, மெய்ஞானம் இன்னும் பெறாதவர்களுக்காக பெருமான் எப்படி இருக்கிறான்? அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கிறான். அருவத் திருமேனி, உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, இப்படி 3 திருமேனிகளை கொண்டவனாக அந்தந்த உயிர்களின் அறிவு நிலைக்கு ஏற்ப காட்சி தருகிறான். இப்படியாக அவன் உளன், உடையவனாய் இருக்கிறான். அவ்வளவுதாங்க. என்ன சொல்ல வராங்க? இப்போ பெருமானை பத்தி நீங்க என்னென்னமோ இவ்வளவு நேரம் சொன்னீங்க. இந்த பெருமான் உயிர்களுக்கு காட்சி தருவானா தரமாட்டானா? தருவான். எப்படி தருவான்? அறிஞர்களுக்கு அறிவாய் காட்சி தருவான். அறிஞர்கள்னா இடத்துல யாரு? யார் மெய்ஞானம் பெற்றிருக்கிறார்களோ, சிவஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அறிஞர்கள், ஞானிகள். அந்த ஞானிகளுக்கு அவன் எப்படி காட்சி தருகிறான்? ஞான சொரூபியாய் விளங்குவான். இவ்வளவுதாங்க கதை. சரி, அந்த நிலையை எட்ட முடியாத உயிர்கள் இன்னும் எத்தனையோ இருக்க, அந்த உயிர்களுக்கு அவன் எப்படி வெளிப்படுவான்? எப்படி வெளிப்படுவான்னா, அந்தந்த உயிர்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப, ரொம்ப அடிநிலையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உருவமாய் வெளிப்படுவான். முருகப்பெருமானாய், விநாயக பெருமானாய், சோமாஸ்கந்தராய், நடராச பெருமானாய், இப்படி பல்வேறு உருவங்களில் அவன் வெளிப்படுவான். கொஞ்சம் அறிவு விளக்கம் பெற்றவர்களுக்கு அவன் எப்படி காட்சி தருவான்? அருவுருவமாய் காட்சி தருவான். அருவுருவம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது ஒரு உருவம் என்றும் சொல்ல முடியாது, அதை அருவம் என்றும் சொல்ல முடியாது, இல்லையா? அது போன்ற நிலைதான் அரு உரு நிலை. அப்போ எந்த உயிர்கள் சற்றே பக்குவம் அடைந்தனவோ அந்த உயிர்களுக்கு அவன் சதாசிவமாய் காட்சி தருகிறான், சிவலிங்கமாய் காட்சி தருகிறான். அது என்ன நிலை? அரு உரு நிலை. அடுத்தது இன்னும் பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு அவன் எப்படி காட்சி தருகிறான்? அருவமாய் காட்சி தருகிறான். அருவமாய்னா என்ன? ஏற்கனவே சொன்னோம். அருவம்னா பொறிகளுக்கு அகப்படாது. அப்படி ஒரு நிலையிலே அவன் காட்சி தருகிறான். அந்த அருவ நிலை என்ன? அருவுரு நிலை என்ன? உருநிலை என்ன? பார்க்கலாம். இதுதாங்க இந்த பாடல் நமக்கு காமிக்கக்கூடியது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், அந்தந்த உயிரோட பக்குவ நிலைக்கு ஏற்ப என்ன ஆகுது, இந்த வழிபாடும் மாறிக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம பலூன், அது எவ்வளோ பெரிய போக பொருள், எவ்வளோ பெரிய விளையாட்டு, அது எவ்வளோ அடிதடி சண்டை போட்டோம் இல்லையா? இப்போ அதே பலூனையா இன்னைக்கு நம்ம விரும்புறோம்? இல்லையே, இல்லையா? அப்போ இப்போ நம்ம நிலை கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறது. அதனால இப்ப நம்ம எது விளையாட்டு நம்ம நினைக்கிறோம்? மேபி ஒரு கிரிக்கெட்டு, இல்ல ஒரு டென்னிஸ், இல்ல ஒரு ஷட்டில், இதெல்லாம் நம்ம விளையாட்டா நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு கேரம், ஒரு செஸ், இதெல்லாம் நம்ம விளையாட்டா நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றோம்? புத்தகங்கள் படித்தல்,
இல்ல நல்ல நல்ல சிலைகளை கண்டு கழித்தல், அப்படி நம்மளோட அந்த விளையாட்டுங்கிறது அப்படி கொஞ்சம் மாறுது. இது அந்தந்த உயிர்களோட அறிவு நிலைக்கு ஏற்ப மாறுவது போல என்ன ஆகுது, இதுவும் மாறிக்கிட்டே வருதுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 5வது பாடல். இந்த 5வது பாடல் என்ன சொல்லுகிறது? இறைவன் ஞானிகளுக்கு அறிவே வடிவாய் விளங்குகிறான். மற்றவர்களுக்கு அருவம், உருவம், அருவுருவம் எனும் 3 திருமேனிகளை உடையவனாய் விளங்குகிறான். இவ்வளவுதாங்க இந்த பாட்டு. சொரூப நிலை அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஸ்வ கூட்டல் ரூபம். அதான் சொரூபம்னு ஆயிருக்கு. ஸ்வனாலே தனது. ஸ்வ ஸ்வதர்மம் சொல்றோம்ல, ஸ்வதர்மம், சுயரூபம், ஸ்வரூபம் இல்லையா? அதான் ஸ்வரூபம். அப்போ தனக்கென அவனுக்கு உருவமோ, பெயரோ, தொழிலோ